உன் துக்கம் சந்தோஷமாய் மாறாது. கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் வேதனைகளை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீ மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற ஆராதனை அல்ல, தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற நீ யாரையும் பார்க்காதே. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நீ ஆராதிக்கும் போது ஒரு சரீரத்தில் ஒரு விடுதலை வரும், ஒரு ஆத்துமாவில் விடுதலை வரும், ஒரு குடும்பத்தில் ஒரு விடுதலை வரும், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் முதலாவது உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் துக்கமாய் நீ உள்ளே வந்து பலவீனமாய் போயிருந்தால் நீ இன்னும் கர்த்தர் உன்ன சரீரத்தின் மேல உங்க மேல ஒரு அபிஷேகத்தின் ஆவி இதுவரையும் இறங்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனை அழிந்து உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறபடியினால் ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் சோர்ந்து போகிறது இல்லை? எங்கள் புறமான மனுஷனை நீங்கள் அழிந்து உள்ளான மனுஷனை நீங்கள் நாளுக்கு நாள் பலப்படுத்தணும். இந்த புறம்பான மனுஷன் தான் பாருங்க, என்ன வந்தாலும் சோர்ந்து போவாங்க, என்ன வந்தாலும் தளர்ந்து போகிறது. ஆனா உள்ளான மனுஷன் ஒரு ஆவியானவர் இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11, 12 அப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம், வாசித்து பாருங்கள். அங்கே சவுல் தைல கொப்பினால் அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனாலும் பாருங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சொந்த இஷ்ட பிரகாரமாய் மனுஷனுடைய ஆலோசனைப்படி அவன் அவர் இருந்தபடினாலே அவருக்குள்ள இருந்த அந்த பலன், கர்த்தருடைய பலன் அவனை விட்டு நீங்கி போனது. அவன் புறம்பான மனுஷனுடைய ஆலோசனை அவன் கேட்டுக்கொண்டான். அதனாலே வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அவன் ஒரு துக்க மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமே மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆமே வீட்டுக்கு போக கூட எனக்கு மனசு இல்லை, வீட்டில் போனாலே பிரச்சனை தான், வீட்டுக்கு போனாதே எனக்கு ஆமே ஸ்தோத்திரம் ஒரு நிம்மதியே இல்லை என்று ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உள்ளான மனுஷனை நீ பலப்படுத்தி பாரு. உன் சிந்தனைகள் மாறட்டும், ஒரு எண்ணங்கள் மாறட்டும், ஒரு பேச்சுகள் மாறட்டும். நீ கர்த்தருடைய சமூகத்திலே அதை நீ பெற்றுக் கொள்வாயானால் உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.